ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். என் பெயர் விக்னேஷ். ஸோ நான் வந்து சென்னையில் வசிக்கிறேன். ஸோ லாஸ்ட் 14 இயர்ஸாக நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த சேனலில் எதை பற்றி பேச போகிறோன்னா, மெயினாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி பேச போகிறோம். அப்புறம் கொஞ்சம் இன்டர்வியூ டிப்ஸ், கொஞ்சம் பர்சனல் ஃபைனான்ஸ் டிப்ஸ் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது முதல் வீடியோனால நம்ம ஒரு கேள்வியுடன் ஆரம்பிப்போம். வாங்க கேள்விக்கு போகலாம். Is it worth to learn coding in 2024? 2024ல் கோடிங் கற்றுக்கிறது ஒரு சரியான முடிவா? இதுதான் அந்த கேள்வி. ஸோ இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 வருஷம் முன்னாடி இந்த கேள்வியே இல்லை. எல்லாரும் வந்து கோடிங் கற்றுக்கணுன்னு தான் ஆசைப்பட்டீங்க. ஆனால் ஏன் இந்த கேள்வி வந்துச்சுன்னா, இப்போ வந்து நிறைய நியூஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை, வேலையை விட்டு தூக்குறாங்க, லே ஆஃப்ஸ் நடக்குது, ஏஐ வந்துடுச்சு, ஏஐ வந்து உங்கள் வேலையை தூக்கிடும், என்ட்ரி லெவல் டெவலப்பர்ஸ்க்கெலாம் வேலையே கிடைக்காது, இனிமேல் ஏஐயே எல்லாமே பார்த்துக்கும். ஸோ அப்படி இப்படின்னு நிறைய வந்து நியூஸ்லாம் பரவிட்டுருக்கு. ஸோ அதனால் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கலாம். ஏன் இந்த கேள்வி அப்படின்ட்டு நம்ம ஒரு பார்க்கலாம். எங்கே பார்த்தீங்கனாலும் நியூஸில் வந்து இந்த கம்பெனிலேருந்து இவ்வளோ பேரை தூக்கிட்டாங்க, ஸ்விக்கியிலேருந்து 500 பேரை தூக்கிட்டாங்க, பேடிஎம் வந்து திவாலாக போகுது, 5000 பேரை தூக்கிட்டாங்க அப்படின்னு ஒரே நெகட்டிவ் நியூஸாகவே பரவிட்டுருக்கு. ஆனால் உண்மை வந்து அது மட்டும் கிடையாது. நிறைய கம்பெனிஸ் இன்னும் ஹையர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ மீடியா அட்டென்ஷன் வந்து அது கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நெகட்டிவ் மீடியா அட்டென்ஷன் தான் வந்து ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகுது. இப்போ வந்து எக்கனாமிக் டவுன் டர்ன்னால இப்போ வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஸோ ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு இருக்குது. பட் இந்தியாவில் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் துறையோ இல்லை என்ன துறையோ எடுத்தாலும் அது ஒரு சைக்கிளிக்கல் ப்ராசஸ், இல்லை ஒரு வேவ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பெரிய பூம் இருக்கும், அப்புறம் டக்குன்னு இறங்கிடும், கொஞ்சம் நேரம் இறங்கி இருக்கும், அப்புறம் திருப்பி பெரிய பூம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அது ஒரு வேவ் மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ பெரிய பூம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கொஞ்சம் சரிவு இருக்கும். ஸோ சரிவுக்கு அப்புறம் திருப்பி பெரிய பூம் இருக்கும். 2025 இயரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்னு பெரிய நிறுவனங்கள்லாம் சர்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில சர்வேவை இப்போ பார்ப்போம். டீம் லீஸ் டிஜிட்டல் அப்படின்னு ஒரு ஸ்டாஃபிங் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 18 மாதங்களில் 9லேருந்து 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்கிறாங்க. 22% இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் எக்ஸ்பெக்டட் பை 2025 அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கின்சி குளோபல் இன்ஸ்டியூட். ஸோ மெக்கின்சி வந்து ஒரு பெரிய நிறுவனம், உலகெங்கும் சர்வேஸ் நடத்துகிற நிறுவனம் ஒன்று. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டி அன்லாக் பை த டிஜிட்டல் எக்கானமி குட் கிரியேட் 60 to 65 மில்லியன் ஜாப்ஸ் பை 2025 அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் எக்கானமி வந்து பயங்கரமான பேஸில் வளர்ந்துட்டு வருது. ஸோ அதெல்லாம் இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் உண்டாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கில்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால், நம்ம ஸ்கில் செட் வந்து எம்ப்ளாயபிளாக இருந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, யூடியூப்லலாம் போட்டு தாக்குறாங்க. ஸோ கோடிங் வந்து சாவ போகுது, டெத் ஆஃப் கோடிங், டியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஏஐ இஸ் கம்மிங், எல்லாரும் ஓடுங்க, பிவேர், டெக் இஸ் டெட், அப்படி இப்படின்னு கண்டபடி போடுறாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் அவங்க அப்படிலாம் போடுறாங்க. ஸோ ஏஐ வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு, கோடிங்லேயும் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. பட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு அது வளர்ந்து வந்துடுச்சானா அது கிடையாது. இப்போ ஏஐ பார்த்திங்கன்னா அது வந்து ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாலுசினேஷன்னா வளர்றது. ஸோ அதோட ஹாலுசினேஷன் ரேட் வந்து 40%, கிட்டத்தட்ட 40% இருக்குது இப்போது. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது வந்து ஒரு 10 பதில் சொல்லிச்சுன்னா அதில் 4 பதில் வந்து கண்டிப்பாக அது வந்து தப்பாக தான் இருக்கும். இப்போதைக்கு நியர் ஃப்யூச்சரில் அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட வேலையை வந்து கண்டிப்பாக ஏஐயால் எடுக்க முடியாது. ஸோ ஏஐ வந்து நம்ம வேலை வாய்ப்பை வந்து பறிச்சிடுமா அப்படின்றதுக்கு
நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்ப்போம். ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா முன்னாடி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் அப்படின்ட்டு. நான் இங்கே 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் 2 ஈஸியான எக்ஸாம்பிளை சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கம்பைலர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் எப்படின்னா கோடிங் வந்து அசெம்பிளி லாங்குவேஜில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அசெம்பிளி லாங்குவேஜ் மட்டும்தான் கம்ப்யூட்டர்ஸ்க்கு புரியும், நமக்கு புரியாது அது. ஸோ வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து அசெம்பிளி லாங்குவேஜ் புரியாது, பட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு அசெம்பிளி லாங்குவேஜ் தான் புரியும். ஸோ ஒரு சில பேர் வந்து அசெம்பிளி லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து கம்பைலர்ஸ் வந்துச்சு. ஸோ கம்பைலர்ஸ் என்னென்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே நீங்கள் கோடிங் அடிக்கலாம், அதை வந்து கம்ப்யூட்டருக்கு புரிகிற அசெம்பிளி லாங்குவேஜில் வந்து மாற்றும். அதுதான் ஒரு கம்பைலர். ஸோ கம்பைலர் வந்தப்பையும் இதே தான் சொன்னாங்க, கம்பைலர் வந்துடுச்சு, இனிமேல் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு இல்லை, எல்லாமே கம்பைலரே பண்ணிடும் அப்படின்ட்டு. பட் பார்த்தீங்கன்னா நடந்தது என்னமோ நேருக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கு. ஸோ அடுத்தது வந்து இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் வந்தப்போயும் ஏன்னா எல்லாரும் பயந்தாங்க, இன்டர்நெட் வந்துடுச்சு, இனிமே வந்து வேலை வாய்ப்புக்கு வந்து குறையும் அப்படி இப்படின்னு நிறைய பயந்தாங்க. பட் இன்டர்நெட் வந்த அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் எவ்வளோ பெரிய பூம் வந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே வரிசையில் தான் இப்போ ஏஐஎம்எல்லும் இருக்குது. ஸோ ஏஐஎம்எல்லை கண்டு நம்ம பயப்பட தேவையில்ல. ஸோ ஏஐஎம்எல்லை வந்து நம்ம கற்றுக்கணும். நம்ம கற்றுக்கிட்டா வந்து நம்மளும் அடுத்த லெவலுக்கு முன்னேறிடுவோம், நம்மளுக்கும் எந்த பயமும் இருக்க தேவையில்ல. ஸோ இப்போ வந்து ஏஐஎம்எல்லை பற்றி இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய தலைங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன 2 ஸ்னிப்பெட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து யான் லேகுன், அவர் வந்து சீஃப் ஆஃப் ஏஐ அட் மெட்டா. ஸோ மெட்டா வந்து ஃபேஸ்புக்கோட பேரண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஏஐ வந்து ஹியூமனோட வேலையை ரியலிஸ்டிக்காக பறிக்கிறதுக்கு 15லேருந்து 20 வருடங்கள் ஆகலாம். அதுக்கப்புறம் சாம் ஆல்ட்மன், அவர் யாருன்னா அவர் தான் வந்து சாட் ஜிபிடியோட கிரியேட்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏஐயை வந்து நீங்கள் வந்து ஒரு கோ பைலட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏஐ வந்து ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பட் ஹியூமன்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அதுதான் அவர் சொல்கிறாரு. ஏஐ won't டேக் யுவர் ஜாப், இட்ஸ் சம்படி யூஸிங் ஏஐ தட் வில் டேக் யுவர் ஜாப். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ வந்து உங்கள் வேலையை பறிக்காது. ஸோ ஏஐ தெரிஞ்ச ஒருத்தர் வந்து உங்கள் வேலையை கண்டிப்பாக பறிச்சிடுவார். ஸோ இதுதான் வந்து இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்க ஏஐ பற்றின டைலாகு. லோகன் கில் பேட்ரிக்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து நம்ம எல்லோரும் ஏஐ கற்றுக்கிற கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ எல்லோரும் ஏஐ கற்றுப்போம், கற்றுக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு எதுக்கும் வந்து பயப்படாதீங்க. ஸோ உங்களுக்கு கற்றுக்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா இப்போ கற்றுக்கிறது தான் பெஸ்ட்டு டைம். ஸோ பெஸ்ட்டு டைம் வந்து கற்றுக்கிறதுக்கு இப்போ தான். ஸோ ஏராளமான வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில். ஸோ முதல்லலாம் வெறும் இங்கிலீஷ் கண்டென்ட் தான் இருக்கும், இப்போ வர்னாக்குலராக தமிழ் அண்டு அதர் லாங்குவேஜஸ்லேயும் இருக்குது. நல்லா யூஸ் பண்ணுங்கள். நம்மளும் வந்து கண்டென்ட் போடுவோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வளர்ந்து வருவீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.